ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கனி என்ன பார்த்தோம்? ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பு நமக்கு என்னவா இருக்கு? மதிலா இருக்குது. ரட்சிப்பு நமக்கு என்னவா இருக்கு? வஸ்திரமா இருக்கு. ரட்சிப்பு நமக்கு கனியாக இருக்குது. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கடைசியா ஒன்று சொல்றேன். 59:17 ஏழுத்தையும் ஸ்தோத்திரம் கேட்கிறேன். சொல்லுங்க, யாரை கேட்கறேன்னு சொல்லுங்க. 7 சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். மறந்தாதீங்க, யாரை கேட்கறேன்னு சொல்லுங்க. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஹல்லேலூயா. என்னங்க ரட்சிப்பேனோ? என்னது? என்ன ரட்சிப்பேனோ? சீரா ஹெல்மெட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவசம், தலைக்கவசம். பைக்கில் போகும்போது ஸ்தோத்திரம் ஹெல்மெட் என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம போட்டுக்கிற ஒரு பாதுகாப்பு. அது மாதிரி ரட்சிப்பு எப்பொழுதும் நமக்கு ஒரு பாதுகாப்பை. ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற அடையாளம் எங்க இருக்கணும்? ஆமா, அப்பதான் சினிமாக்கு கூப்பிட மாட்டான் நம்மள. நீ ரட்சிக்கப்பட்டவன்னு ஸ்தோத்திரம். பிரைஸ் கூட இருக்கிறவனுக்கு தெரியணும். இல்லைன்னா வாடா மத்தி போல அந்த படத்துக்கு அப்படின்னா கூட சேர்ந்து போனோன்னு நீ டோக்கவை கட்டி போயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு உன் நண்பருக்கு தெரிஞ்ச உன்னை கூப்பிடுவானா? இல்லடா ஒரு கம்மெண்டா இந்த ஒரு அம்மா நீ ரட்சிக்கப்பட்டேன்ற அடையாளம் தெரிஞ்சா கூப்பிடுவான் ஐயா? இருக்க மாட்டான், கூப்பிட மாட்டான். அதுதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரட்சிப்பை கழுத்து எங்கேயா வச்சுக்காத, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுதும் போட்டுக்கோ, ரட்சிப்பின் ஹெல்மெட்டை சீராவை என்ன செஞ்சுக்கோ, எப்பொழுதோ அணிஞ்சிக்கோ. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நான் தான் உன் ரட்சிப்பின் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு அவ்வளவு விலையேறது. இந்த வாழ்வில் ரட்சிப்பின் கனிகள் ஹல்லேலூயா காணப்பட வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ரட்சிப்பு உனக்கு மதிலா இருக்க வேணும். அப்ப சத்துரு என்ன ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாய் எழும்ப நினைச்சாலும் என்ன செய்யாது? அது வாய்க்காது. அப்ப ரட்சிப்பிலே இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது. பார்த்தோம். இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட உண்மை. ஹல்லேலூயா. அற்புதங்களாலும் அடையாளம் பலவித செய்கையினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அல்லது நம்முடைய வாழ்வில் உறுதிப்பட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையை இருக்கக்கூடாது. அல்லது இந்த ரட்சிப்பின் மேலே உணர்ந்த தாவீது தன்னுடைய வாழ்வின் எல்லா கட்டத்திலும் நம்ம ஆண்டவரே என்னை ரட்சி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் ஏசாயாளர் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து பலவிதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அல்லது ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார். சொல்றீங்களா? என்னோட கூட கேட்டீங்களா இல்லையா? செய்திய 7 சொல்றீங்களா? முதலாவது என்னவா இருக்காரு? அவரு ரட்சிப்பே தேவன். அடுத்தது ரட்சிப்பே ஊற்றி. ஹல்லேலூயா. மூணாவது ரட்சிப்பே சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்கன்னா நம்ம முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். கேப்டிகன் தெரியல, நான் எழுதி வைக்கலன்றீங்களா? நம்ம நினைவுல இது இருக்கா? நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. இது அடிப்படையான உபதேசம். இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம நினைச்சக்கூடாது, கவலையற்று இருக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பில் அவ்வளவு மேன்மையான நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ரட்சிப்பின் தேவன், இரண்டாவது ரட்சிப்பின், மூன்றாவது ரட்சிப்பின் சந்தோஷம், நாலாவது ரட்சிப்பின் மதில். ஸ்தோத்திரம். தெரியல வாயாத அர்த்தங்க. அஞ்சாவது ரட்சிப்பின் வஸ்திரம். ஸ்தோத்திரம். அப்புறம் ஆறாவது ரட்சிப்பின் கனி. ஏழாவது ரட்சிப்பின் ஹெல்மெட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக 7 விதமான ரட்சிப்பின் ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிறார். ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். இந்த ரட்சிப்பின் மேன்மை ஹல்லேலூயா நம்மை கடைசி வரைக்கும் அதை நிலைத்திருக்க செய்யும். நாம் அவரை வருகளை சந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவரே ரட்சிக்கப்படுவார். என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றவன். நான் நல்லதா இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படி ஒரு நாளும் நம்ம சொல்லி நம்மளை நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தாவீது அல்ல ஜபிக்கிற ஆண்டவரே இந்த கிருபையினால என்ன ரட்சி. அது என் காலை ஜபிக்கிற போது இந்த கிருபை என்னை ஹல்லேலூயா. We have to rest upon His salvation. அவருடைய ரட்சிப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருக்கணும்? சார்ந்திருக்க வேண்டும். அப்படி அந்த ரட்சிப்பில் சார்ந்திருக்கும் போது
அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பலன் தருவராக. கண்களை முடிச்சபிக்கிறோம். அதில் பரலோக பிதாவே, கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, எந்த ஒரு கிரியையினாலும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. இது உம்மாலே ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனால் உரைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவித செய்கையினாலும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் எங்களுடைய வாழ்விலே ஹல்லேலூயா அது உறுதி பண்ணப்பட்டதே. ஹல்லேலூயா. உம்மாலே சாட்சி பெறப்பட்டது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஒரு நாளும் கவலையற்றவர்களாய் காணப்படாதபடி மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைமையிலும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீது ஹல்லேலூயா இந்த ரட்சிப்பைக்காக அவன் வேண்டுதல் அல்லது செய்வதை நாங்கள் பார்த்தப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் எல்லா ஹல்லேலூயா காரியங்களுக்கும் இந்த ரட்சிப்பை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபைக்காக. ஹல்லேலூயா. 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 வஸ்திரமாய் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக நன்றி. மதிலாக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக, தலைச்சீராக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக, சந்தோஷமாக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக, கனியாக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக, ஊற்றாக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்காக ஹல்லேலூயா நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பலன் தருவீராக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகைக்குமாய் இருக்கிறாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.